ஃபில்மியார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது சில நாட்களுக்கு முன்னதாக மோகன்லால் சோபனா நடிப்புல ரிலீஸ் ஆன தொடரும் என்ற படத்தை பத்தி தான். எந்த லாங்குவேஜ்லயும் இல்லாத அளவுக்கு மலையாளத்துல மட்டும் எப்படித்தான் நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வருதுன்னு தெரியல. அந்த வரிசையில இந்த படமும் ஒரு தரமான சம்பவம் தான். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பென்சின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படக்கூடிய கதாநாயகன் மோகன்லால் தனக்குன்னு ஒரு பழைய காரை வச்சுக்கிட்டு டாக்ஸி சர்வீஸ் மாதிரி ஊருக்குள்ள ஓட்டிக்கிட்டு மனைவி ஒரு பொண்ணு பையன்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊருக்குள்ள எல்லார் மதிப்பையும் அன்பையும் சம்பாதிச்ச ஒருத்தர். இளமை காலத்துல சினிமால ஸ்டண்ட் பண்ண ஒருத்தர். அவரோட பழைய போட்டோக்கள்ல விஜய் சேதுபதியோட சேர்ந்து எடுத்த போட்டோக்களும் இருக்கும். அவருக்கு தன்னோட கார்னா உயிர், ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துப்பாரு. அவரை தவிர யாரும் டிரைவ் பண்ண அனுமதி இல்ல. இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற அவரோட வாழ்க்கையில ஒரு நாள் அவரோட பையன் பவியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றாங்க. மோகன்லால் வெளியில போன நேரம் பார்த்து ஒரு பையன் கார் எடுத்து ஓட்டுறான். அதை காண்ற மோகன்லால் விரட்டி பிடிச்சு இருந்த கோவத்துல மகன் பவிக்கு கன்னத்துல 2 அறை விடுறாரு. அந்த சம்பவத்தினால பவி கோவிச்சுக்கிறான். எவ்வளவு கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணாம காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் தங்குறான். இந்த நேரத்துல மோகன்லால் அதிக பாசம் வச்ச மனுஷனான அவரோட பழைய மாஸ்டர் பாரதி ராஜா இறக்குறாரு. அதனால மோகன்லால் அங்க போய் வரவும் பையன் கூடயும் சமாதானமாக வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஊருக்கு ரிட்டர்ன் வரவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கு. ஷெட்ல விட்டு அவரோட காரை மெக்கானிக் எடுத்து போயிருக்கான். அவன் கையில கஞ்சா இருந்திருக்கு. அவன் காரை விட்டுட்டு எஸ்ஐக்கு அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஈகோ பிடிச்ச எஸ்ஐ அந்த மெக்கானிக் வந்தா தான் காரை தருவேன், இல்லனா கிலோ கணக்குல கஞ்சா இருந்ததா சொல்லி காரை சீஸ் பண்ணிருவேன்னு கத்துறான். தன்னோட காருக்காக மோகன்லாலும் அவர் கூட சிலரும் சேர்ந்து தேடுறாங்க மெக்கானிக்க. ஆனா அவன் மாட்டல. தினமும் தன்னோட காரை தர சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிற மோகன்லால் இந்த ரணகலத்திலையும் தன்னோட கார் அழுக்கா இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு காரை கழுவ எஸ்ஐ பார்த்து பிரச்சனை ஆகுது. மனசு கேட்காத மோகன்லால் இரவு வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து காரை கேட்கவும் அவனும் சரின்னு சொல்லவும் எஸ்ஐ ஏதோ இன்ஸ்பெக்டர் கிட்ட முணுமுணுக்கவும் இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் 2 பேரும் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ஒருத்தரோட தங்கச்சி கல்யாணம்னு இதே கார்ல அங்க போறாங்க. போற வழியில மோகன்லாலோட பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இன்ஸ்பெக்டர். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரியே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கல்யாண வீட்டுல ரொம்ப டைம் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஒரு கான்ஸ்டபிளையும் வண்டியில ஏத்துக்கிட்டு மலைப்பிரதேசமா போறாங்க. விருப்பமே இல்லாம மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே மோகன்லாலும் வேற வழி இல்லாம வண்டியை ஓட்டிக்கிட்டு போறாரு. ஒரு காட்டு பாதையில வச்சு வண்டி இதுக்கு மேல போகாதுன்னு மோகன்லால் முரண்பட நம்ம கான்ஸ்டபிள் தங்கச்சிய ஒருத்தன் காதலிச்சு பிரச்சனை பண்ணா அவனை கொன்னு உன் கார் டிக்கில தான் வச்சிருக்கோம், நீ ஒத்துழைச்சே ஆகணும், இல்லனா உன் பக்கம் திருப்பி விட்டுருவோன்னு மிரட்டுறான் இன்ஸ்பெக்டர். காரை புள்ள மாதிரி பாத்துக்கிற மோகன்லால் அப்படியே உறைஞ்சு போறாரு. ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பின்னால் உள்ள பணத்தை எடுத்து கொண்டு போறாங்க. ஆனா மோகன்லால் இன்னுமே அதிர்ச்சியில இருக்காரு. விஷயம் வெளியில வந்தா நீயும் மாட்டுவேன்னு மிரட்டி அனுப்புறாங்க. வீட்டுக்கு போற மோகன்லால் அதிர்ச்சியிலேயே இருந்து கஷ்டப்படுறாரு. நடந்த எந்த பிரச்சனையும் வீட்டுல சொல்லல. காரடிக்கிய திறக்கும் போது உள்ள ஒரு பர்ஸ் இருக்கு. அதை எடுத்து பாக்குறதுக்குள்ள மனைவி கிட்ட வர்றதால பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்காமலே தூர போட்டுறாரு. இதே மனநிலையில இருக்கிற மோகன்லாலுக்கு மனைவி அட்வைஸ் பண்றாங்க ஈகோவை தள்ளி வச்சுட்டு பையனோட பேச சொல்லி. ஆனா இவர் இருக்கிற நிலைமை இவருக்கு மட்டுமே தெரியும். சரி மனசை தேத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போய் பையனை தேடுனா 2 நாள் முன்னாடியே அவன் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனதா ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல பையனை காணும்னு தேட தொடங்குறாரு மோகன்லால். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தும் சொல்றாரு. அதே இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்துருவான் பாத்துக்கலான்னு அனுப்பி வைக்கிறாங்க. மன கஷ்டத்தோட வெளியில வர மோகன்லால் தன் பையனோட பைக் ஸ்டேஷன் வளாகத்தில் இருக்கிறத கண்டு கேட்கவும் நம்பர் பிளேட் இல்லாதனால அது ரொம்ப நாளா இங்க இருக்குது, பழைய பைக்குன்னு சமாளிச்சு அனுப்புறான் எஸ்ஐ. சும்மா ஏதோ ஒரு டவுட்ல அன்னைக்கு வீசின பர்ஸை தேடி பாக்குறாரு. அது அவரோட பையனோடது தான். அதாவது போலீஸ் கொன்னு காரடிக்கீழ கொண்டு போய் போட்டது பவிய தான். மனுஷன் உடைஞ்சு போறாரு. அழுது புலம்பி அவரால் அதை ஏத்துக்க முடியல. ஆனாலும் வீட்டுல விஷயத்த சொல்லல. அடுத்து நேரா போறாரு அன்னைக்கு வண்டியில இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட. அதுக்குள்ள மலை மண் சரிவுன்னு அங்க நடக்கிற மீட்பு பணியில ஒரு சாக்குல கட்டப்பட்ட நிலையில ஒரு பிணம் கிடைக்க நாம வீசிட்டு வந்த பிணமூட்டை இன்னும் ஒரு போலீஸுக்கு கிடைச்சிருக்கணும். அது பிரச்சனையாக முதல்ல இந்த கொலைய பண்ணி சாக்குல கட்டி வீசினது மோகன்லால் தான் கேஸ திசை திருப்ப பாக்குறாங்க எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும். கான்ஸ்டபிள் ரீச்சபிள் இல்ல, காரணம் மோகன்லாலோட கஸ்டடியில இருக்கான். அவனை சித்திரவதை பண்றதுல அவனையும் மிரட்டி தான் கூட்டி வந்திருக்காங்க அன்னைக்கு. அது ஏன்னு இப்போ சொல்லப்படல.
விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதும் எல்லாமே கைமீறி போகுதுன்னு என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிறான். பென்ஸுங்கிற மோகன்லாலோட மகன் டெட் பாடிய சாக்குல கண்டெடுக்கப்பட்டதுன்னு ஊருக்கே விஷயம் போகுது. ஊராக்கள் ஸ்டேஷன் வாசல்ல கூடி பிரச்சனை பண்றாங்க. பென்ஸோட உத்தரவின்படி அவர் சொன்ன இடத்துக்கு வாரான் இன்ஸ்பெக்டர். முதல்ல நல்லவன் மாதிரி பேசிட்டு பின்னாடி அவன் சுயரூபத்தை காட்டுறான். தனியா வர சொன்னா போலீஸ் சில பேரை கூட்டி வந்து சுத்தி வளைச்சு பென்ஸை பிடிக்கிறது தான் அவனோட பிளான். மறுபக்கம் பென்ஸோட மனைவியையும் மகளையும் ஸ்டேஷன்ல வச்சு உங்க அப்பந்தான் கொன்னான்னு நீங்க ஒத்துக்கோங்கன்னு சித்திரவதை பண்றான் எஸ்ஐ. மோகன்லால் வீட்டுல இருக்கிற சில போட்டோஸ்ல விஜய் சேதுபதி இருக்காரு. அவர் பென்ஸோட பழைய ஃப்ரெண்ட். ஒன்னா சினிமா ஸ்டண்ட் பண்ணும்போது ஒரு விபத்துல இறந்திருக்காரு. அவர் பையன் தான் பவினும் அவனும் மோகன்லால் மகளுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும், அதாவது அண்ணனுக்கும் தங்கைக்கும் தகாத உறவு இருக்கிறதாகவும், அதனால தான் தன்னோட வளர்ப்பு மகனை மோகன்லால் கொன்னுட்டதா இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்து கேவலமான கதைகளையும் பழிகளையும் போட மோகன்லாலோட பொறுமை எல்லை மீறி போகுது. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த மனுஷன் வெறியேறி தன்னை பிடிக்க வந்த அத்தனை பேரையும் சரமாரியா தாக்குறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துல அத்தனை பேரும் சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. போலீஸோட அட்டூழியத்தையும் கொடுமையையும் பார்த்து திகைச்சு போயிருக்கா அந்த கான்ஸ்டபிள் சுதீஷ். அரெஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத பென்ஸை என்னென்னமோ சொல்லி மிரட்டி நீதான் கொன்னேன்னு ஒத்துக்கொன்னு போலீஸ் சொல்றாங்க. ஸ்டேஷன்ல மனைவியும் பொண்ணும் இதையெல்லாம் பார்த்து கலங்கி போறாங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐக்கும் இடையிலேயே முரண்பாடு ஏற்படுது. ஏன்னா இன்ஸ்பெக்டர் அவன் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டான். வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. போலீஸ் ஜோடிச்ச கேவலமான கட்டுக்கதைகள் எல்லாம் மீடியாக்கள்ல வெளியாகுது. ஆனா பென்ஸோட முகத்துல வெறி மட்டும் தான் இருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாம என்னதான் போலீஸ் மிரட்டினாலும் பார்த்து முறைச்சிட்டு மட்டுமே இருப்பாரு. அந்த நாள் இரவு இன்ஸ்பெக்டர் பக்கத்து போலீஸ் கேம்ப்ல இருந்து சில ஆட்களை இறக்கி பென்ஸை கொல்ல சொல்றான். அதுக்கு எஸ்ஐயும் துணை நிக்கிறான். எல்லா போலீஸையும் வெளியே அனுப்பிட்டு எஸ்ஐ மட்டும் தனியா அந்த போலீஸ் கேங்கோட பென்ஸை கொல்ல முதல்ல அன்னைக்கு உன் பையன் வந்தா அவனை இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு கொன்னான், அவன் தான் இங்க ராஜா, யார் வந்தாலும் அசைச்சிக்க முடியாதுன்னு கதை சொல்றான். மோகன்லாலோட படத்துல ஆக்ஷன் இல்லாம எப்படி? கேட்டுட்டு இருந்த பென்ஸ் ஒரு மத யானைய போல உருவெடுத்ததை பார்க்க முடிஞ்சது. என் பையனை ஏண்டா கொன்னீங்கன்னு சொல்லி சொல்லி அத்தனை பேரையும் அடிச்சு ஸ்டேஷனையே பிரிச்சு விட்டுருவாரு. கான்ஸ்டபிள் சுதீஷ் வேணாம்னு சொல்ல அவனும் ஒரு பலியாடுன்றதால அவனை கட்டி வச்சு எஸ்ஐயே தூக்கிட்டு போறாரு பென்ஸ். அன்னைக்கு அவன் எப்படி பென்ஸ் பையனை தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி. விஷயம் கேள்விப்பட்ட மத்த போலீஸும் இன்ஸ்பெக்டரும் ஊரெல்லாம் பென்ஸை தேடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பென்ஸ் வீட்டுக்கு வந்து அவர் மனைவியையும் பொண்ணையும் அடிச்சு சித்திரவதை பண்றான். எஸ்ஐ நம்பர்ல இருந்து கால் பண்றாரு பென்ஸ் இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்து. எனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா, உனக்கு இல்லையான்னு கேட்க தன்னோட பொண்ணை விட சொல்லி கெஞ்சிரான் இன்ஸ்பெக்டர். உனக்கு மட்டும்தான் உன் பிள்ளை முக்கியம், ஆனா நீ மத்தவங்களுக்கு என்ன வேணும்னா செய்வியான்னு ஆடியன்ஸுக்கே வெறியேற தருணம் தான் அது. வீட்டுக்கு வந்து பொண்ணை தேடுறா, யாரையும் காணோம். பென்ஸோட வண்டி நிக்குது. உள்ள எஸ்ஐஎஸ் செதைச்சு வச்சிருக்காரு பென்ஸ். என்னோட பொண்ணு எங்கடான்னு கேட்க கொன்னுட்டேன்னு சொல்றாரு பென்ஸ். அவனுக்கு விழுற அடியெல்லாம் பாக்குற ஆடியன்ஸுக்கு அவ்வளவு ஆறுதல் தரும். ஏன்னா படத்துல மோகன்லாலுக்கு நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு வெறியேறும். இன்ஸ்பெக்டர் எப்படி தன்னோட மகனை கொன்னானோ அதே மாதிரி அவனையும் கொல்றாரு பென்ஸ். அத அவன் மகள் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருப்பா. அவளோட அழுகையில தான் பிளாஷ்பேக் போகுது. கொல்லப்பட்ட பவி உண்மையிலேயே பென்ஸோட நண்பன் விஜய் சேதுபதி கேரக்டரோட மகன் தான். நண்பன் இறந்ததும் அவர் மனைவியையும் மகன் பவியையும் ஏத்துக்கிட்டவர் தான் பென்ஸ். இன்ஸ்பெக்டரோட மகளும் பவியும் காதலிச்சிருக்காங்க. அதை காண்ற சைக்கோ இன்ஸ்பெக்டர் மகளை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். பவிய சும்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்து அடிச்சு கொடுமைப்படுத்த அவன் எதிர்த்து பேசியிருக்கான். நீ உன் பொண்ணுக்கு அவன் அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு சொல்லும் போதே ஹெல்மெட்டால அடிச்சு மயங்கினவனை துணியால மூச்சு அடைக்க வச்சு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. கதையோட முடிவுல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ 2 பேரையும் கொன்னு தன்னோட கார்லயே வச்சுட்டு காட்டுல விட்டுட்டு போறாரு மோகன்லால். பவியோட டெட் பாடியை பார்க்க வந்த இன்ஸ்பெக்டரோட மகள் பவியோட குடும்பத்தோட சேர்ந்து நீதிமன்றத்துக்கு வார பென்ஸை பார்க்க வாரார். அங்க கான்ஸ்டபிள் சுதீஷும் நிக்கிறான். நீங்கெல்லாம் உங்க பையனை கொன்னீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க என் பையனை நான் கொல்லல, என் பையனை கொன்னவங்கள நான் சொல்லி நிறுத்திக்கிறாரு மோகன்லால். இந்த படத்தோட முடிவுல ஏன் மோகன்லால் அவங்க டெட் பாடியோட காரை அங்கேயே விட்டுட்டு வரணும்? அட்லீஸ்ட் ஏன் கடைசியில கான்ஸ்டபிள் சுதீஷ் கோர்ட்ஸ்ல நடந்த உண்மையை சொல்லி மோகன்லால் குடும்பத்துக்கு வந்த கலங்கத்தையாச்சும் தீர்க்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கலாம்ன்றது கேள்வியே. இந்த படத்துல கொடுக்கப்பட்ட மெசேஜ் இந்தியாவில் இன்னமுமே சாதிக்காகவும் கௌரவத்துக்காகவும் பல கௌரவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல சிலது போலீஸ் ஏட்டுல பதியப்படுது, பலது மண்ணோட மண்ணா புதைக்கப்படுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட சந்திக்கலாம். காத்திருங்க. நன்றி, வணக்கம்.